ஹலோ மாப்பிள்ள, நான் தான் மாப்பிள்ள பேசுறேன். என்ன மாமா இந்த நேரத்தில்? தூக்கம் வரல, உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் போல இருந்துச்சு. என்னன்னு சொல்லுங்க மாமா. ஒன்றும் இல்லை மாப்பிள்ள, கோயில் திருவிழாவை பற்றி தான் யோசிச்சுட்டு இருந்தேன். என்ன மாமா, ஏதாவது பண உதவி எதுவும் வேணுமா? ஐயோ, பணம்லாம் வேணாம் மாப்பிள்ள. சாமிக்கு ஆகிற செலவை சாமியே எங்கே இருந்தாலும் திரட்டி கொண்டு வந்து சேர்த்துடும். நான் மனசுக்குள்ள போட்டு கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறது நம்ம 2 பேர் சம்பந்தப்பட்ட விஷயம். கஷ்டமா? என்ன பிரச்சனை மாமா? மாமா, கிராமத்து திருவிழாவுக்கு வீட்டிலேருந்து எல்லாரும் வராங்க. சந்தோஷம்தான் மாப்பிள்ள. அதை விட பெரிய சந்தோஷம் அபி வர்றது. அப்பா அம்மா கூட திருவிழா அன்னைக்கு வரேன்னு சொல்லிட்டாங்க மாமா. ஆனா நீங்க வர முடியாதுன்னு சொல்லிட்டீங்களே மாப்பிள்ள. இங்க நிறைய வேலை இருக்கு மாமா. ஏறிட்டீங்க இல்லையா? ஆடிட்டிங் அது இதுன்னு ஒர்க் இருக்கு மாப்பிள்ள. திவ்யா இறந்த பிறகு எனக்கு உறவுனா அது நீங்களும் அபியும் தான். எல்லார்கிட்டையும் சந்தோஷமா என் மகன் இறந்துட்டா, ஆனா என் மாப்பிள்ள இருக்காரு, அவர் தான் எங்களை பார்த்துக்கிறாருன்னு சொல்லுவேன். நீங்க இப்ப திருவிழாவுக்கு வரலைன்னா ஊர் தப்பா பேசும் மாப்பிள்ள. கிராமத்துல என்ன நீங்க இல்லாம யாராவது பார்த்தா, பாவம் சிவையாவுக்கு இருந்த ஒரு பிள்ளையும் செத்து போச்சு, ஆளு தனிமரமா சுத்துறான்னு பரிதாபப்பட்டு பேசுவாங்க மாப்பிள்ள. அதே நீங்க என் கூட ஜம்முன்னு நடந்து வந்தீங்கன்னு வச்சுக்கோங்க, மக போனாலும் மருமகன் சொந்த புள்ள மாதிரி பாத்துக்கிறான்னு சந்தோஷமா பேசிக்குவாங்க. எனக்கு பரிதாபம் வேண்டாம் மாப்பிள்ள, சந்தோஷம் வேணும். மாமா, அது உங்க வேலை கஷ்டம் எனக்கு புரியாம இல்ல. யாருக்காக மாப்பிள்ள நாம வேலை செய்யறோம்? குடும்பத்துக்காகத்தானே. அந்த குடும்பத்தோட சந்தோஷத்துக்காக ஒரு 4-5 நாள் கிராமத்துக்கு வந்துட்டு போங்க. திவ்யா இருந்திருந்தா உங்களை வற்புறுத்தி ஊருக்கு அழைச்சிட்டு வந்திருப்பா. உங்களுக்கு ஞாபகம் இருக்கா மாப்பிள்ள? நீங்களும் திவ்யாவும் கல்யாணம் ஆன புதுசுல ஊருக்கு வந்தது, இங்க தங்கி இருந்தது, அதெல்லாம் இப்ப திரும்ப கொண்டுட்டு வர முடியாது மாப்பிள்ள. ஆனா அதே மாதிரி சந்தோஷமான சூழ்நிலைய உங்களால உருவாக்க முடியும். எப்படியாவது கிராமத்துக்கு வர்றதுக்கு முயற்சி பண்ணுங்க மாப்பிள்ள. மாமா, என் மகளோட மூச்சு காட்டு சுத்திட்டு இருக்கிற அந்த மண்ணுல உங்க காலடி மறுபடியும் படணும்னு இந்த தகப்ப மனசு ஏங்குது. எப்படியாவது வர்றதுக்கு முயற்சி பண்ணுங்க மாப்பிள்ள. போனை வச்சிடுற மாப்பிள்ள.